வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். மணத்தக்காளி வத்தல் குழம்பும் அதுக்கு சைட் டிஷ்ஷா பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டும். இந்த குழம்புக்கு இந்த கூட்டு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடறதுக்கு காம்பினேஷனா இருக்கும். ரெண்டையுமே ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வத்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிக்க விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல 10 பல் பூண்டு, 10-12 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்ப ஸ்டவோட தீய குறைச்சிருங்க, இல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆன்லயே இருந்து நம்ம மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்தோம்னா எண்ணெயில கருகி போயிடும். அதனால சிம்ல வச்சிருங்க அல்லது ஆஃப் பண்ணிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்றேன். இதுல பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய 1 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்பு கொதிச்சு நல்லா வத்தி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க, மூடி வச்சிருங்க. இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி வரட்டும். குழம்பு கொதிச்சு வத்தி வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு. இதுல 1 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கங்க. கண்டிப்பா பொடித்த வெல்லம் சேர்த்துக்கங்க, அப்பதான் இந்த வத்த குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த குழம்பு சிம்லயே கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. இந்த வத்தல் நல்லா வறுபடணும். வத்தல் வறுபட்டுருச்சு. அதே சமயம் கருகிராம பாத்துக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளும் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் சேர்க்கிறேன். இதை இந்த குழம்புல சேர்த்துடலாம். மணத்தக்காளி வத்தலை வறுத்து சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் குழம்பு கொதிக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. டேஸ்டான மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டு பண்றதுக்கு 75 கிராம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சிட்டோம்னா பாசிப்பருப்பு வேகமா வெந்துரும். 400 கிராம் பீர்க்கங்காய் வச்சு இந்த கூட்டு பண்ண போறோம். அதுக்கு 75 கிராம் பாசிப்பருப்பு சரியா இருக்கும். இது கூட 3/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். பாசிப்பருப்பை ஊற வச்சதுனால தண்ணி இந்த அளவு போதும். ஒருவேளை நீங்க பாசிப்பருப்பை ஊற வைக்கலன்னா தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்து வேக வைக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சேர்த்தோம்னா பருப்பு நமக்கு வேகமா வெந்துரும். கலந்து விட்டுருங்க. இந்த பருப்பு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 2 பச்சை மிளகாய், 3/4 டீஸ்பூன் சீரகமும், அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பு பாதி அளவுக்கு வெந்திருக்கு.
இதுல கட் பண்ண 400 கிராம் பீர்க்கங்காய சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இதுல கொஞ்சமா மட்டும் ஒரு 1/4 கப் போல தண்ணி சேர்க்கிறேன். பீர்க்கங்காயில இருந்து தண்ணி வெளியில வரும், அதனால தண்ணி நம்ம அதிகமா சேர்க்க கூடாது. இன்னொன்னு நம்ம சைட் டிஷ்ஷா தான் வச்சுக்க போறோம், அதனால தண்ணி அளவா சேர்த்துக்கலாம். மூடி வச்சிருங்க. பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு ரெண்டும் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க, எல்லாமே ஒண்ணு போல வேகும். பருப்பும் காயும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. பருப்பு இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப மைய வெந்திருந்ததுன்னா அது நல்லா இருக்காது. இதுல நம்ம அரைச்சிருந்த தேங்காய் விழுது, கொஞ்சமா மட்டும் தண்ணி, கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு. தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். மூடி போட வேண்டாம், ஓபன்லயே வேகட்டும். பச்சை வாசனை போக வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம கூட்டுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து. கடுகை விட உளுந்து அதிகமா சேர்த்தா நல்லா இருக்கும் வாசனையா. இப்ப உளுந்தெல்லாம் நல்லா செவந்துருச்சு. இதுல கறிவேப்பிலை இலைகள், ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் நல்லா கலந்து விட்டுட்டு தாளிப்பை இந்த கூட்டுல சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ்க்கு பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டோட தேங்காய் துவையல், அப்பளம் இதோட சர்வ் பண்ணிருக்கேன். 3மே காம்பினேஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.